friends, Vanakkam, Bandana, Namaste, Namaskar, Bhagavad Ishak Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. போன வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் ரிவ்யூவில் கொடுத்துருந்தேன். ஆர்பிஐ எம்பிசி ரேட் கட் டிடக்ஷன் 0.25% ரீப்போ ரேட்டில் கட் பண்ணியிருக்கிறாங்க. இது அவசியம் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்கும். இது ஏற்கனவே 22,786 23,800 லெவலில் வந்ததுக்கப்புறம் அப்ரிசியேட் ஆயாச்சு. வெள்ளிக்கிழமைக்கு அது டவுனில் தான் இருக்குது. டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் சண்டே அன்னைக்கு வரும். அது பிஜேபி தான் வரும். அது அப்ரிசியேட் ஆயாச்சு. எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நியூஸ் ஈவெண்ட்ஸ் டேட்டாஸ் எல்லாமே 2 நாளைக்கு முன்னாலே கரண்ட் ரேலியில் அப்ரிசியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி, இன்னைக்கு திங்கக்கிழமை 4 நாளும் நிப்டி கீழே டவுனில் தான் ஆயிருக்கு. 23,807 ஹை லெவல் புதன்கிழமை அன்னைக்கு, வியாழன், வெள்ளி ஏதாவது ஒரு நாள் ஹை. அதுலேருந்து இன்னைக்கு லோ 23,316, ஒரு 500 பாயிண்ட் க்ளோசிங் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, டாலர் ருப்பி டிப்ரிசியேட் ஆகிட்டு வருது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்றுக்கிட்டு வராங்க கேஷ் மார்க்கெட்டில். டேக்ஸ் டெரரிசம் ஸ்டில் கண்டினியூயிங் அகைன்ஸ்ட் ஆல் இன்வெஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் ஃபாரின், டொமஸ்டிக் as well as ரீட்டைல், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ். இவ்வளோ இருக்கும்போது மார்க்கெட் எப்படி மேலே போகும்? செப்டம்பர் மாதத்தில் 26,277 இருந்து நியர் லோ 23,313. போன வாரம் மண்டே அன்னைக்கு லோ 22,786. ஒரு வாரில் ஒரு 1000 பாயிண்ட் மேலே போயிட்டு இன்னைக்கு திரும்ப ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள டவுன் ஆயிருக்கு. கண்டினியூஸாக கீழே மேலே போனால் தான் கீழே வர முடியும்னு நான் யாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீழே வந்தால் சப்போர்ட் லெவலில் வரும், மேலே போனால் ரெசிஸ்டில் வந்தால் தான் கீழே வரும். இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது இன்னைக்கு 23,316 வரைக்கும் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 23,560, 250 பாயிண்ட்டுக்குள்ள டவுன். இன்ட்ராடேயில் க்ளோஸ் ஆனது 23,381, கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது வியாழன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளில் நிப்டி 23,220 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 100 பாயிண்ட் தான் இன்ட்ராடேயில். இன்றைக்கி 316 லோ 220 வரும். 220 கீழே போனால் 23,000 கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ணும் இந்த வாரம். ஏன்னா போகிற வாரத்தில் 22,786 பாட்டம் அவுட், டபுள் பாட்டம் வந்திருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி 316 டபுள் பாட்டம் வந்து தான் ரிவர்ஸில் ஆயிருக்கு. மேலே நாளைக்கு போகிறது இன்றைக்கி கன்சல்டேட்டட் க்ளோசிங் 23,438 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து என்னென்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 23,440, 460க்கு மேலே போகாது. அது இன்னைக்கு கீழே போனது போனால் நாளைக்கு ஷார்ட் கவரிங்கில் தான் போகும். போனால் என்ன ஆக்ஷன் எடுங்க. மேலே தம்க்குனாலும் ஒரு 200 பாயிண்ட், 120 பாயிண்ட்டுக்கு மேலே போனதுக்கே தம் கிடையாது. ஏன்னா 23,438 கன்சல்டேட் க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே ஸ்டாப் லாஸ் போட்டு விளையாடுறவங்கள மேலே போனால் அடித்து கீழே வரும். ஸோ நிப்டியை பொறுத்த அளவுக்கு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் ஃப்ரம் 26,270 இருந்து 22,786 போனாது க்ளோசிங். இன்னும் கொஞ்சம் மேலே கீழே போது மறுபடியும் கீழே தான் போகும். இது இந்த வாரத்தில் 23,000 அடிச்சு வந்ததுன்னா 22,520 ஒன்னாலே சொல்லிட்டு வரும்னு சொல்லி அதுவும் வரும். அதுக்கு கீழே 22,220 எக்தம் லோ, அதுக்கும் கீழே 21,960 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ 2வது வாரம் பிப்ரவரி நடந்துக்கிட்டு இருக்கு. 3வது வாரம், லாஸ்ட் வாரம், அடுத்த வாரம் கன்சல்டேட் ஆகும். 27ஆம் தேதி பிப்ரவரி செட்டில்மெண்ட் இருக்குது.
பிலோ 22,520 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி வந்து 50,052, 50,155, 49,703 க்ளோஸ் ஆகி லோ க்ளோஸ் வந்து 49,981, 177 பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 50க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சல்டேட்டை பார்க்கும்போதும் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 50, 120, 190, 200க்கு மேலே போகாது. ஏற்கனவே இன்னைக்கு க்ளோசிங் வந்து பிலோ 50க்கும் போது நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49,500, 49,900, 50,000, 49,000 டு 50,000 இதுக்குள்ள ரேஞ்சில் தான். எப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும், 300 பாயிண்ட் கீழே வரும். 49,500 கீழே வராது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கீழே வரும், அவ்வளோதான். சார்ட் வந்து 2 பேரலில் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த 50 அடிச்சாச்சு. நாளைக்கு 49, 48 ரேஞ்ச் உள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். 48,500 மிட் பாயிண்டை வச்சு மேலே ஒரு 200 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட் க்ளோஸ் ஆகாது. 48,500க்கு மேலே க்ளோஸ் ஆகும், இல்லை 48,500க்கு கீழே க்ளோஸ் ஆகும். 48 அடிச்சு வந்தால் 47,700 வரும். ஒன்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 49க்கு 48க்கு கீழே க்ளோஸ் ஆனால், ஏன்னா இப்போ 2வது வாரம் நடந்துட்டு இருக்கு, 3வது வாரம் இருக்குது, 4வது வாரம் பிப்ரவரிக்கு, மார்ச் மாதம் இயர் எண்டிங் இருக்குது. இயர் எண்டிங்கில் வந்து அக்கௌண்டிங் க்ளோசிங் பேலன்ஸ்க்காக ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட்டுக்காக நிறைய வாங்குவாங்க, விற்பாங்க. அதனால் மேலேயும் போகலாம், கீழே போகலாம், ஷார்ட் கவரிங் பண்ணலாம், ஷார்ட் கவர் பண்ணி ஆகணும். ஸோ 48க்கு கீழே போச்சுன்னா 46,690 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. 47,460 ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஒரு 1000 பாயிண்ட் கீழே வரும். 48 க்ளோஸ் ஆச்சுன்னா 47, 46,690, ஒரு 1,500 பாயிண்ட் கீழே வர்றதுக்கு பிப்ரவரி மாதத்துலேயே உண்மைக்கு நிறைய இருக்குது. அதனால் பார்த்துக்கிடுங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் லிமிட்டட், யாருக்குமே சொல்லிட்டு வரேன். டவுன் ட்ரெண்ட் அன்லிமிட்டெட். வித் பாட்டம் லைன் பேங்க் நிஃப்டி 46,690, நிஃப்டி 22,220 அண்ட் ஆல்சோ 21,960 நான் கொடுத்துருக்குறேன். மோஸ்ட்லி ட்ரேடிங் மார்க்கெட் தான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். இதை வச்சு ப்ராட்பேண்டு நிஃப்டி 50 வந்துடுது, பேங்க் நிஃப்டி இங்கே வந்துடுது. இந்த 2 மூமெண்ட்ஸை வச்சு நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப், ப்ராட்பேண்ட் எல்லா பேங்க்கும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கொஞ்சம் மேலே போய் வாங்கிட்டு விற்றுட்டு வந்தனாலும் முடியாது. விற்று வாங்கினா தான் முடியும். விற்கிறதுக்கே உங்கள் ஸ்டாக் ஹோல்டிங்கில் இருந்தால் தான் விற்று 10 நாள் கழிச்சு வாங்கினாலும் 10 பாயிண்ட் கீழே கிடைக்கும். வாங்கிட்டு போகலான்னு முடியாது. ஒரு பிக் ரேலி வரும் அப்படின்னாக்கி 22,520 கீழே, 22,520, 22,220க்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். மினிமம் 6 மாதம், 1 வருஷம் ஹோல்டிங்லாம் பண்ணணும். அதுக்கு மேலே ஹோல்டிங்லாம் வைக்கக்கூடிய அளவில் இப்போ கிடையாது. காரணம் என்ன, ஹெவி ட்ரேடிங் மட்டும்தான் நடக்கு. வாங்கினவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்கினவங்களாம் ஹை ரேட்டில் வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ. கோட்டக் பேங்க், பாரதி ஏர்டெல், Britannia, Tata Consumer, HCL Technology, ICICI Bank, Tech Mahindra and Wipro all are closed positive and long build-up done today. Trend, Power Grid, Tata Steel, Titan, ONGC, Bajaj Finance, JSW Steel, Adani Enterprises all are closed negative and short creation created today. Foreign institution 2,463 கோடி வரைக்கும் விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக்கு 1,515 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1,814 கோடி ஃபாரின் விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் 6,722 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 1,997 கோடி விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 1,813 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி ஃபாரின் இன்ஸ்டியூஷன்.